தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பியதாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1 மாத காலமாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு வதந்திகள் பரவியது. இதனையடுத்து முதல்வரின் உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பிய சம்பவம் தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிஷோர் கே. சுவாமி என்பவர் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார். மேலும் டிராபிக் ராமசாமியின் உதவியாளர் ஃபாத்திமா மீதும் புகார் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து டிராபிக் ராமசாமி மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எனவே விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.